ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பேசலாடு 365 வாட்டி இல்லை 3065 வாட்டி வேதத்தில் பயப்படாதுன்னு போட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் எதனா ஒரு காரியத்தை குறித்து பயம்தான். கரெக்டாக? ஒருவேளை நீங்கள் பயப்படாமல் வந்திருக்கலாம். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து கடந்த ஒரு வாரமாக பயந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் வரை இப்படிலாம் யோசிக்கிறேன், இது மாதிரி எதனா நடந்துருமா பயந்துட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் சொல்லியிருக்கேன்ல பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு வேதத்துலேயே 365 வாட்டி போட்டிருக்குல்ல, அப்போ ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஒரு சில வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது பிரதர் சிஸ்டர். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் ஒரு வார்த்தையை, அவருடைய வார்த்தையை பேச போகிறாரு. என்னை கொண்டு நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டா நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன், நான் பேசினா கொல்ல போகிற மாதிரி இருக்கும். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இங்கே அவர் ஒருத்தரோட பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. நான் என் பேரை போட்டுக்கிறேன். மதியே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை படைச்சது நான் தாண்டா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நீ தாண்டா என்னை கைவிட்டு அப்பப்போ போயிடுற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதுதான் உண்மை. நீ என்னை கைவிட்டு போனாலே உனக்கு பயம்தான். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே அப்படியே தங்கி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே நமக்கு ஆசீர்வாதம் தான், அடைக்கலம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டரே லைட்டாக அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன், லைட்டாக அந்த சினிமாவுக்கு விடாமுயற்சி அப்படி போயிட்டு வந்துடுறேன் ஆண்டரே. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நம்ம யோசிக்கணும்ல. அவரை விடாமுயற்சியாக நீங்கள் பிடிச்சிக்கணும். அவரை கைவிடாமல் இருந்தீங்கன்னா அவர் நம்மளை என்றைக்குமே கைவிடுறதுல பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். புரியுதா? புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். அவர் உங்களை என்றைக்குமே கைவிடுறதில்ல. பயப்படாமல் வாழணும்னா அவரை கைவிடாதீங்க. இந்த நாள் இல்லாமல் கருத்துருக்கு சோத்திரம். ஆமென், அல்லேலூயா, லவ் யூ.